முதலமைச்சர் ஜெயலலிதா உடல்நிலை குறித்து விசாரிப்பதற்காக எதிர்க்கட்சித் தலைவரும் திமுக பொருளாளருமான மு.க.ஸ்டாலின் தற்பொழுது அப்போலோ மருத்துவமனை சென்றுள்ளார். அவர் முதலமைச்சர் உடல்நிலை குறித்து விசாரிப்பதற்காக நேரில் சென்றுள்ளார். இது குறித்து கூடுதல் விவரங்களை எமது தலைமை செய்தி ஆசிரியர் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். அவர்களிடம் பேசலாம். வணக்கம் திரு ரங்கராஜ் பாண்டே. முதலமைச்சரின் உடல்நிலை குறித்து தொடர்ந்து தலைவர்கள் எல்லாம் வந்து அவரை விசாரித்து வந்திருந்தனர். அண்மையில் பார்த்தோமானால் ராகுல் காந்தி அவர்களும் ஆளுநர் அவர்களும் அவரை சந்தித்து வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் திமுக பொருளாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான மு.க.ஸ்டாலின் தற்பொழுது மருத்துவமனையில் முதலமைச்சரை சந்திக்க உள்ளார். இது குறித்து உங்கள் கருத்தை பதிவிடுங்க சார். ஆமாம், இது வந்து ஒரு மிக முக்கியமான நிகழ்வு. நம்ம ரத்னாவளி ஏற்கனவே நம்ம குறிப்பிட்டது போல தமிழக அரசியல்ல வந்து ஒரு நாகரிகம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்க்க முடியும். ஏற்கனவே தமிழக முதலமைச்சருக்கும் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் 2-3 சம்பவங்கள் ஒரு நல்ல நாகரிகமான அரசியலுக்கான அடையாளமாக இருந்தன. தமிழக முதலமைச்சராக மீண்டும் ஜெயலலிதா அவர்கள் பொறுப்பேற்கும் போது ஸ்டாலின் அவர்களுக்கு அப்போது எதிர்க்கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்படவில்லை. அவருக்கு வந்து இருக்கை வந்து 10வது வரிசையில தான் பதவியேற்பாளர் ஒதுக்கப்பட்டதாக ஒரு விமர்சனம் எழுந்தது. அப்போது அவர் வந்து அதை பெரிதுபடுத்தவே இல்லை என்பது ஸ்டாலினுடைய ஒரு பெருந்தன்மையான விஷயமாக பார்க்கப்பட்டது. அவர் 10வது வரிசையில பதவியேற்பாளர் அமைதியாக அமர்ந்து கொண்டார். அதை பற்றின எந்த விமர்சனத்தையும் பேட்டியும் அவர் கொடுக்கவில்லை, அறிக்கையோ அவர் கொடுக்கவில்லை. அதே போல இந்த தகவல் வந்து ஊடகங்கள்ல வெளியான உடனே மறுநாள் தமிழக முதலமைச்சரே வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டு எனக்கு இந்த தகவல் தெரியவில்லை, தெரிந்திருந்தால் நான் கட்டாயமாக நான் அந்த தலையிட்டு நான் வந்து அவருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கான தகவலை நான் சொல்லியிருப்பேன். அவர் வந்தது முன்னாடியே வந்து யார் யார் வர்றாங்க எப்போ வர்றாங்கிற தகவல் சொல்லப்படல, அவர் தாமதமா வந்ததாகவும் தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலைமையை விளக்கியிருந்தாங்க. அதுல ஒரு வரி முக்கியமான வரி என்னன்னா, இந்த மாதிரி விஷயம் வந்து எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது, இது தெரிஞ்சிருந்தா நான் முன்னாடியே எனக்கு தெரிஞ்சுதான் நான் வந்து அவங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் அரேஞ்ச்மென்ட்ஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் குறிப்பிட்டிருந்தது. இது போல விஷயங்கள்ல வந்து ஒரு நல்ல எண்ணம் அடிப்படையில் அவங்க தொடர்ந்து செயல்படக்கூடிய பார்க்கணும். இதுக்கு முன்னாடி ஏற்கனவே 2004-5 வந்து வெள்ளம் வந்து தமிழ்நாட்டில் சென்னையில ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திய போது, இப்போதுல இதற்கு முன்னால் 10 ஆண்டுகளுக்கு முன்னால் 2004-5 பாதிப்பு போது திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக நிவாரண நிதியை வந்து ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே தமிழக முதலமைச்சர் நேரில் சந்தித்து வருகிறார். சோ இது போன்ற 2-3 சந்தர்ப்பங்கள் நேரடியாக நல்லெண்ணத்தை காட்டக்கூடிய வகையில் கூட இப்ப வந்து காங்கிரஸ் கட்சியோட துணைத் தலைவராக இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் திரு ராகுல் காந்தி அவர்களே வந்து சந்தித்த போது திரு ஸ்டாலின் அவர்கள் சந்திப்பார். இப்போ ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக சந்தித்து வெளியே வரக்கூடிய காட்சிகளை பார்த்துட்டு இருக்கிறோம். திமுக பொருளாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான மு.க.ஸ்டாலின் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடல்நிலை குறித்து விசாரிப்பதற்காக அப்போலோ மருத்துவமனை சென்றிருந்தார். அவர் மருத்துவர்களிடம் விசாரித்ததாகவும் தற்போது அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அதன் நேரடி காட்சிகளை நாம் பார்த்தோம். இனி தொடர்ந்து எமது தலைமை செய்தி ஆசிரியர் ரங்கராஜ் பாண்டேவிடம் பேசலாம். வணக்கம் திரு ரங்கராஜ் பாண்டே, சொல்லுங்க. தற்போது மு.க.ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஜெயலலிதா உடல்நிலை குறித்து விசாரிப்பதற்காக அப்போலோ சென்றார். அவர் மருத்துவர்களை பார்த்து விசாரித்ததாகவும் அது குறித்த தகவல்களை செய்தியாளர்களிடம் அவர் பேசியதை நாம் நேரடியாக பார்த்தோம். இது குறித்து சொல்லுங்க. நம்ம புரிந்து கொண்ட வகையில முதலமைச்சர் ஜெயலலிதாவை ஸ்டாலின் அவர்கள் சந்திக்கவில்லை அப்படிங்கிறது தெரியுது. அவருக்கு மருத்துவமனை போய் உடல்நலம் விசாரிச்சிருக்கார். அவர் பார்க்க கூட முடியலை அப்படின்னு புரிந்து கொள்ள முடிகிறது. முதலமைச்சர் ஜெயலலிதா வந்து ஸ்டாலின் அவர்கள் பார்க்க முடியலை, மாறாக அங்கு இருந்த அமைச்சர் பெருமக்கள் திரு ஓ பன்னீர்செல்வம் நிதியமைச்சர் மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் மற்றும் பாராளுமன்ற துணை சபாநாயகர் மக்களவை துணை சபாநாயகர் திரு தம்பிதுரை உள்ளிட்ட அமைச்சர் பெருமக்கள் முக்கிய பிரமுகர்கள் வந்து அங்கு இருந்திருக்கிறார்கள். அவர்களுடன் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சருடன் அது பற்றி விசாரித்திருந்திருக்கிறார். இதற்கு முன்னால் நேற்று இன்று எல்லாம் வழங்கப்பட்ட சிகிச்சை முறை பற்றி அவர்கள் விளக்கியிருக்கிறார்கள். முதல்வர் மிக சீக்கிரமே உடல்நலம் பெறுவார் என்ற நம்பிக்கையை அமைச்சர் பெருமக்கள் சொல்லியிருக்கிறார்கள். தங்களுடைய வாழ்த்து செய்தியும் திமுக தலைவருடைய வாழ்த்து செய்தியும் தங்களுடைய செய்தியாக திரு ஸ்டாலின் அவர்கள் அவரிடம் சொல்லிட்டு வந்திருக்கார். தமிழக முதலமைச்சர் மிக விரைவில் உடல்நலம் பெற்று தங்களுடைய அரசு பணியை பொது பணியை தொடர வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய விருப்பம் என்ற தன்னுடைய விருப்பத்தையும் தன்னுடைய கட்சி தலைவர் திரு கருணாநிதி அவருடைய விருப்பத்தையும் தமிழக அமைச்சர் பெருமக்களிடம் அதிமுக பெருமக்களிடம் திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்லிவிட்டு வந்திருக்கிறார். தமிழக முதலமைச்சருடைய உடல்நிலை பற்றி விசாரித்துட்டு வந்திருக்கார். நமக்கு கிடைத்த தகவலின்படி அவர் சொன்ன கூற்றுகளின்படியும் கூட தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவை அவர் இருக்கக்கூடிய 2வது பிளாக்ல சென்று திரு ஸ்டாலின் அவர்கள் சந்திக்கவில்லை என்பதும் செல்வி ஜெயலலிதா அவர்களை ஸ்டாலின் அவர்கள் பார்க்கவில்லை என்பதும் நம்மளால் யூகிக்க முடிகிறது. நமக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையிலும் திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்ன கொடுத்த பேட்டியின் அடிப்படையிலும்
இதுல இயல்பாக புரிந்து கொள்ளக்கூடியதான். இது வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் அவர் அமைச்சர் பெருமக்களிடம் தங்களுடைய அன்பை பகிர்ந்து கொண்டிருக்கார், தன்னுடைய அக்கறை வெளிப்படுத்தியிருக்கார். முதலமைச்சர் நன்கு உடல்நலம் பெற்று மிக விரைவில் பணிக்கு திரும்ப வேண்டும் என்ற தன்னுடைய அவாவை, தன்னுடைய கட்சித் தலைவருடைய அவாவை வெளிப்படுத்தியிருக்கிறார். அதை அமைச்சர் பெருமக்கள் அதை ரெசிப்ரோகேட் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ஒரு நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு நல்ல நயத்தக்க நாகரிகத்துக்கான ஒரு அடையாளமாக நம்ம வந்து பார்க்க முடியும் தமிழ்நாட்டில். இது அப்பப்போ வெளிவருவதும் பெரும்பாலான நேரங்களில் காணாமல் போதுமான விஷயம் இருந்துட்டு இருக்கு. இது போன்ற சந்தர்ப்பங்கள்ல இந்த நாகரிகம் அடுத்த கட்டத்தை நோக்கி செல்ல வேண்டிய சந்தர்ப்பங்களா நம்ம கருதலாம். நல்லது போலதான் உறவுகள் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும் சொல்லி சொல்லுவாங்க. அதுபோல தமிழக முதலமைச்சருடைய உடல்நிலை சரியில்லாமல் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் தங்களுடைய முதலமைச்சர் உடல்நலம் பெற்று திரும்ப வேண்டும் என்ற தங்களுடைய ஆவலை திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு எதிர்க்கட்சியாக, ஒரு பொறுப்பான எதிர்க்கட்சியாக பிற கட்சிகளை சேர்ந்த தலைவர்கள் வந்து பார்த்தபோது ஏற்கனவே பாஜகவுடைய மூத்த தலைவராகக்கூடிய மத்திய அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் வந்து பார்த்தார், தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து பார்த்தார், அதே போல திரு தா பாண்டியன் வந்து பார்த்தார், திரு முத்தரசன் பார்த்தார், திரு சீமான் பார்த்தார், பண்ருட்டி வேல்முருகன் பார்த்தார் என்று பல கட்சி தலைவர்கள் வந்து பார்த்தபோது தன்னுடைய திராவிட முன்னேற்றம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக தங்களுடைய வாழ்த்தை தெரிவிப்பதற்காக முதலமைச்சர் உடல்நலம் பெற்று திரும்ப வேண்டும் என்பதற்காக இப்போது நேரடியாக வந்து சந்தித்திருக்கிறார். தன்னுடைய வாழ்த்தையும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வாழ்த்தையும் விரைவில் முதலமைச்சர் உடல்நலம் பெற்று திரும்ப வேண்டும் என்ற வாழ்த்தையும் திரு ஸ்டாலின் தெரிவிக்கக்கூடிய காட்சியை நாம் பார்த்தோம்.